வீடே இல்லாமல் இடிஞ்சு பிரச்சனையில் வெளியேறிட்டேன் வீட்டை. 4 வீட்டில் இருந்தே 4 வீட்லேயும் வெளியேற்றிட்டாங்க. கடைசியில் அம்மா எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டேன். நீ ஒரு தொழில் மூலமாக ஒரு வீட்டை கட்டிக்க அப்படின்னாங்க. அது மூலமாகவே ஒரு கல் அறுத்து செங்கச்சொலை வச்சு அம்மா மூலமாக அந்த செங்கச்சொலையும் நல்லபடியாக எனக்கு பலன் கொடுத்து நான் ஒரு வீடும் கட்டி என் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து இன்றைக்கி என் பிள்ளைய நல்லா இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பிரளயம் தண்ணீர் சொலியின் மூலம் இடம் மாறியதாகவும் பின்புதான் இந்த இடத்தில் அம்மன் உள்ளதாகவும் கூறினார். பின்னர் அந்த இடத்தை 1995ஆம் ஆண்டு அருள்வாக்குப்படி தோண்டிய போது அம்மன் சிலை, மரகதலிங்கம் சிலை, நாகர்கள் சிலை தென்பட்டன. அதை எடுத்து சிறிய கோவில் கட்டி வழிபட்டனர். 2003ஆம் ஆண்டு கோவில் ஒரு பீடத்தில் கட்டப்பட்டது. அதன் பிறகு இடம் மாறி தற்போது உள்ள திருவள்ளுவர் நகரில் அம்மா ராஜராஜேஸ்வரியாக அருள் பாலித்து வருகிறார். கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அன்னை ஆதிசக்தி பூலோகம் வரும்போது அவருடன் வியாச பெருமான், நாரத ரிஷி மற்றும் காகபுஜண்டர் கூட வந்தனர். காகபுஜண்டர் அம்மாவிற்கு உறுதுணையாக இருந்து அனைத்து உதவிகளையும் செய்வேன் என்று பூலோகத்தில் தங்கிவிட்டார். அந்த காலத்தில் தமிழ்நாடு 9 வனமாக இருந்தது. அதில் இந்த நாகவனம் பகுதியில் அம்மா தங்கிவிட்டார். அன்று முதல் அம்மா பரம்பை காட்டில் தங்கி மக்களை காத்து வருவதாக அருள்வாக்கில் கூறியுள்ளார்.